हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं गोट के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। मुझे उनका घर अलग लग रहा है। टुडे, ओ भाई साहब, चेन्नई। वो फर्स्ट टाइम तो मुंबई में थे ना? ओ बियर्ड वगैरह पूरी ओ, सफेद हो गई। तो वैसा ही हुआ। उस इंसिडेंट के बाद बहुत सारी चीजें चेंज हुई है। டேய் நான் விட்டா ஓவரா பேசின்னு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்க அக்கா புருஷன் யார் தெரியுமா? நாங்களா இந்த கட்சி கட்சி பேரை வேற சொல்லக்கூடாது சொல்லிருக்காரு. இப்பதான் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. என்ன பண்றது? ஹலோ. மாமா, நான் நம்ம பாவலூர் மீட்டிங்காக போயின்னு இருக்கும்போது நடுவில் ஒரு போலீஸ்காரன் வண்டியை மடிக்கி சாவி பிடிங்கி வச்சுட்டு பெரிய பிரச்சனை பண்ற மாமா. நீ கொஞ்சம் என்னன்னு கேளு மாமா. इनको प्रॉब्लम भी chill, लोगों chill. से बताया। பேசு நீ பேசு. ஹலோ. பேசு. உங்க பேர் என்ன? அதெல்லாம் எதுக்கு சார்? ராங் ரூட்ல வந்து ரூல்ஸ் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எஸ்ஐ இளவரசு. எந்த ஸ்டேஷன்? நீ வண்டி எடுத்து வா, வண்டி எடுத்து வா, நம்ம கிளம்பலாம். மிஸ்டர் இளவரசு, அவன் பண்ண அஃபென்ஸுக்கு என்ன பெனால்ட்டியோ அதில் ₹1 கூட குறையாம அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. ओ, அவன் ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆனான்னு தெரிஞ்சது நான் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். இனிமே அவன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு கால் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். காமிச்சாரா மாமா பவர் காமிச்சாரா? இப்போ ஏன் பவரை காட்டுறவா? शायद दोनों भी सेपरेट हाँ, है अभी। साथ नहीं रहेंगे। वो उन्हें जिम्मेदार समझ रही होगी ऑब्वियसली, क्योंकि उनके ही भरोसे पे वो அம்மா बच्चा। அப்பா வந்துட்டாரு பாரு. 5 மினிட்ஸ் உள்ள உட்கார சொல்லு, வந்துடுறேன். ஓகேம்மா, நான் வெயிட் பண்றேன். तो ये उनकी बेटी है। हाँ, வந்து உட்காரவே மாட்டேங்குது. मतलब अलग रह रहे बट दोनों से पाल रहे। இன்னைக்கு ஈவினிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. பாய். तो उनसे बात नहीं करती है वो। போலாமா? போல. ஈவினிங் அம்மா எதுக்கு உன்னை பிக்கப் பண்ண வரேன்னா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஸ்ரீநிதி பர்த்டே வருதுல்ல, அதுக்கு அம்மா ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஸ்ரீநிதி பர்த்டேக்கு அம்மா கூட வரியா இல்லை என் கூட வரியா? எனக்கு உங்கள் 2 பேரு கூட போகணுன்னு தான் ஆசை. நீ வேற ஏண்டி வெறுப்பேத்துற? சரி, சாரி. ஆக்சுவலாக நானும் சாரி. நேற்று இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தேன். அப்பா, that's not fair, okay? It's personal. ஹலோ அம்மா, you're just 16. 18 வரைக்கும் நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குமா? Exactly. तब तक तो पेरेंट्स की Look जिम्मेदारी into the होती है। camera. Can you take off your cap? ओ, How many days you ये staying काम here? भी। हाँ, Welcome to India. शायद उन्होंने काम भी चेंज कर दिया। சார், நீங்க எங்க சார்? சென்னையில்? சுனில் பொண்ணுக்கு பர்த்டே இல்லடா. ஆமாம்மா, ஜீவிதா வேற சொல்லிட்டே இருந்தா சார். அப்போ சாயந்தரம் जीविता, அங்க. उसका नाम जीविता जीविता रखा। ஓகே மேடம். ஓகே. तो उन्होंने वो उनका काम My छोड़ boss. दिया है। हाँ, नेक्स्ट. वो वही लड़की है ना जिसे लेने के लिए वो गए थे स्कूल हाँ जाने हाँ के हाँ लिए हाँ pickup। हाँ हाँ। शायद हाँ। हाँ, इन्हीं की इन्हीं की लड़की बेटी। थी वो, एग्जैक्टली। சார் ஒரு தம். நோ தேங்க்ஸ். ஓகே. ஒன்லி கஸ்கஸ். இந்தாங்க. ஓ தேங்க்யூ. தேங்க்ஸ் இனோ. நீங்களா சாப்பிடல? பூனைக்கும் போட்டிருக்கேன், அவனுக்கும் போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. என் பிரியாணி கலாய்க்கிறீங்களா?
சேப்பா கிரவுண்ட்லயே நம்பர் 1 பிரியாணி தெரியுமா? தோனியே வந்து சின்ன எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் போட்டு அனுப்புன்னு கேட்பாரு தெரியுமா? அப்படியா? ஆமா. அது ஒன்றும் இல்லை சார், அவன் கடையில் தோனின்னு ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை சொல்கிறான். கலாய்ங்க உங்களுக்கெல்லாம் திடுத்தனமா சரக்கு கொடுத்த பாருங்க. இட்ஸ் மை ஃபேட். ஹலோ, ஹவ் டு யூ? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்பா அம்மா கிளம்புறாங்க. உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி ஸ்ரீநிதி கேட்டா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. அதானே? ம் ட்ராப் பண்ணு. சரி, நான் உள்ள போய் வெயிட் பண்றேன். அனு இன்னும் கூட பேசுறது கிடையாதா? காந்தி, இது யாரு தப்பும் கிடையாது. இத்தனை வருஷமா அதுக்கு அதே கோவத்தை வச்சுக்கிட்டு. சரி, அனுகிட்ட நான் போய் பேசட்டுமா? கோவத்தினாலலாம் இந்த பிரிவு இல்லை சார். என் பையன் சாகும்போது அவனுக்கு 5 வயசு. அந்த குழந்தைய பாதுகாக்க முடியாமல் விட்டதுக்காக தான் இந்த கில்ட்டினஸ்னால தான் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிட்ட இந்த தண்டனை. இதெல்லாம் என்ன லாஜிக்டா அது? சார் விடுங்க சார். அவனே எப்பயாவது தான் வரான். நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசலாம். சொல்ல வந்த மேட்ரியே மறந்துட்டான். டேய் மச்சான், மாஸ்கோல நம்ம எம்பசியை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் மினிஸ்டர் அங்கே ராங்கா வாயை விட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற குரூப் எம்பசி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரே வாரம் நீ அங்கே போய் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வாயேன். டேய், அதுக்கு நம்ம வசுதாண்டா போறோம். சார், வசுக்கு உடம்பு சரியில்லை, அதான். நான் ஏஜென்சியில் இல்லைன்றதுனால தான் என் பொண்ணுக்கு டிரைவர் வேலை பார்க்கறதுக்கே அனு ஒத்துக்கிட்டா. அதையும் கெடுத்துறாதீங்க. அடங்க அப்பா, உன்னை கண்ணை தூக்கிட்டு போய் அங்கே சுட சொல்லல. இங்க இருக்கிற வேலையை அங்கே போய் பார்க்க சொல்றேன். பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் போறதுக்கு பயப்படுறாங்க. சார் சொல்லுங்க சார், இவனுக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? உனக்கு ஃபீல்டு ஒர்க் முடியாதுன்னு சொன்னேன். நான் ஏதாவது எதிர்ப்பு சொன்னேன்னா? அதுக்கப்புறம் ரிஸ்க் ஜாபே வேண்டான்னு சொன்னேன். அதை என்ன புரிஞ்சுட்டே இல்ல? காந்தி, நீ இங்கேயே கிடந்து சுத்தி உனக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா காந்தி? என் பொண்ணெல்லாம் ஒத்துக்க மாட்டா சார். பொண்ணெல்லாம் ஒத்துப்பா. நீ அங்க போய் வேலையை முடிச்சிட்டு அவளுக்கு நல்ல ஒரு பிரசன்டேஷனா வாங்கி கொண்டு வா. இங்க ஸ்கூலுக்கு கொண்டு விடுறத விட அவ ரொம்ப சந்தோஷப்படுவாமே. ரைட்? அப்சல்யூட்லி ரைட். மாமா, செய்யும் தொழிலே தெய்வம். ஒர்க் இஸ் வர்ஷிப். अगेन फॉरेन कंट्री है शायद. இந்தியன் மினிஸ்டர் கேஷுவலா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பா वो मान புரிஞ்சுட்டாங்க. गए. பட் ரஷ்யன் கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கு. रशिया. ஆனா இந்த ஆப்பரேட் பார்ட்டிக்கு தான் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்க பார்க்கறாங்க. ஏதோ ஒரு சின்ன குரூப் நம்ம எம்பசி ஓப்பன் பண்ணதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ओ. நம்ம இந்தியன் மீடியாவும் இங்கிருந்து Embassy கிடைக்கிற ஏனா? சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியன்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி இஷ்யூவை ரொம்ப பெருசாக்க பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற நம்ம லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியாவிலேருந்து வந்த நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சார், இன்னொரு கப்பல் டேஸில் இங்கே இருக்க இந்தியன் ஒரிஜின்ஸ் ரஷ்யன் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். We should just show to the media that Indians are very safe here, sir. That is very important. தெரியல சார், காலையில இருந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ओ. Sir, out of the military. तो एम्बेसी के बाहर ही ये सारी चीजें चल रही हैं. Go! ரஷ்யன் மினிஸ்டர்ஸ் இந்தியன் ஆரிஜின்ஸ் கூட ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இமீடியட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். We need to start this. ओ. वहाँ पे पब्लिक राइट्स बहुत ज्यादा बढ़ गए. एम्बेसी में भी घुस गए भाई साहब. उन्होंने सिर्फ अपना काम बदला है, वो बोले थोड़ी ना है कि उन्हें क्या करना था. क्या उनके पहचान के कुछ तो भयंकर प्लान चल रहा है यहाँ पे. एक मिनट. हाँ, मुझे भी लगा. कुछ हमने मिस तो नहीं कर दिया.
ये वाला बंदा है ना, आंखें तो- सेम विजय सर की है। ओ भाई साहब, या वही बिल्कुल है, ये तो है। वही है। लेकिन ये कैसे पॉसिबल है? लेकिन उन्होंने उनका चेहरा पहचान लिया है। ओह, मतलब ये उनका बेटा मरा ही नहीं था। मुझे भी ऐसा ही लग रहा है। हाँ, उसके जगह कोई और मरा होगा, और सिर्फ बैग ही तो मिले थे, बैग और वो हाँ। स्पाइडरमैन का। और बॉडी इस तरीके से जल चुकी थी कि वो पहचान में भी ना आए। वो छोटे भी इतने थे कि उन्हें शायद ही कुछ अच्छे से याद हो। बिल्कुल। तो यहाँ कैसे पहुंचे? मैं भी वही सोच रहा हूँ। ஒன்றும் இல்லை, பையன் தான். ஜீவன் வயிற்றுல இருக்கும்போது குடிக்கவே மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. இப்போ அடுத்த வேலையும் ப்ராமிஸ் பண்ணீங்க. शायद புள்ள उन्हें वो தப்பாம लग रहा है कि वो பிறந்திருக்கு. उनके बेटे ही है। हाँ, चलो एटलीस्ट वो जिंदा तो है। हाँ, ये चीज सच में। इनकी पूरी लाइफ ही चेंज हो गई थी उस इंसिडेंट अगर वो अपने बेटे को घर लेके जाते तो सारी Embassy ல चीजें attack वैसे தெரிஞ்ச सॉर्ट உடனே आउट हो जाती। நான் உனக்கு ஃபோன் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் நான் நேரா கிளம்பி வந்துட்டேன். டே காந்தி, ஐயோ ஓகே, என்னடா ஆச்சு? எம்பசி அட்டாக் பண்ண வந்த அந்த கேங்ல பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தனை பார்த்தேன்டா. என்னடா சொல்ற? என் பையன் ஜீவன் உயிரோடு இருந்திருந்தா. டே காந்தி, ஜீவன் இறந்துட்டான்டா. I know. बट उनकी फीलिंग एज अ फादर वो मानने को तैयार नहीं है। பக்கத்துலடா மச்சி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல இதெல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. ஆனா அவனோட அந்த பார்வை, அந்த கண்ணு, सेम उन्हीं की तरह थे ना। ஐ பிலீவ் யூடா. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுடா. இதை பாரு, உனக்கு டவுட் வந்துச்சுல்ல, நாளைக்கு அந்த கேங் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன், அந்த பையனை தூக்குறேன். ये Then सही we'll है। get all the answers. அது வரைக்கும் நீ எதுவும் யோசிச்சு குழப்பிக்காத, ஓகே? वो खुद ही आ गए उनके सामने। சார் வாங்க சார். நீங்க போங்க சார், நான் வரேன். ஓகே சார். शायद उनके बेटे को भी यही चीज लगी होंगी जो वो फील कर रहे हैं। हाँ, और वो रशिया में इसलिए उनका लुक इस तरीके से दिखाया गया है। कहीं लेके जा रही हूँ उन्हें। जीवन रुक गए। उसके लिए कितना मुश्किल रहा होगा 16 साल अकेले रहना। बिल्कुल। என் அப்பா தானே நீ?
ஜீவன் ஜீவன் ஏய், நீ செத்துட்டு நினைச்சடா. சாரிடா சாரிடா டேய் சாரிடா. டேய் நீ எங்களை விட்டு பிரிஞ்சாதனால நான் என்னெல்லாம் செஞ்சிருந்தா உன்னை காப்பாத்தி இருக்க முடியும்னு ஒரு 1000 வழியில நான் யோசிச்சிருப்பேன்டா. ஆனா நீ உயிரோட இருப்பேன்னு ஒரு வாட்டி கூட யோசிக்காம போயிட்டேடா. सच में ஜீவன் டேய் நீ நீ எப்படிடா எங்கெங்கயோ இருந்த, இப்போ இங்க. டேய் என்ன பார்க்கணும்னு வந்திருக்கலாமேடா, அப்பா பார்க்கணும்னு வந்திருக்கலாமேடா. எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இல்லப்பா. बहुत எங்கெங்கயோ छोटे थे उन्हें போய் कैसे याद रहे। நேத்து உங்களை எம்பசில பார்த்தப்போ ஏதோ என் கனவுல வர ரொம்ப தெரிஞ்ச முகம் மாதிரி இருந்தீங்க. இப்ப கூட என்னால நம்ப முடியல. என் அப்பா முன்னாடி இனி உன்னை விட்டு அப்பா எங்கேயும் போக மாட்டேன்டா. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். ஓ அதனால தான் உங்களை நான் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஃபைசல் கேங் அவங்க உங்களை ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நாட்டை விட்டு नो போயிடுங்க. वार्न करने आए हैं वो। அப்போ வா, உடனே கிளம்பலாம், வா. இல்லைப்பா, நீங்கள் முதல்ல இந்த நாட்டை விட்டு சேஃபாக போங்க. என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நடக்காத காரியம். டேய், இத்தனை वो வருஷம் गैंग கழிச்சு நான் உன்னை शायद பார்த்துருக்கேன், जिन्होंने உனக்கு விட்டுட்டு इन्हें போயிடுவேன்னு चुराया था। நினைக்கிறீங்களா? பா, ஃபைசல் கேங்கை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா. அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியலடா. நீ இல்லாமல் ये இந்த है நாட்டை விட்டு वो இல்லை, जानते नहीं थे ना उनके இந்த पापा कौन இடத்த है। விட்டு கூட நகர மாட்டேன். ஓ அப்பா Oh, யூ shit. ஓகே யூ ஓகே போ 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 அப்பா அப்பா வாங்க வாங்க. ये बहुत अच्छा दिखा है। हाँ अभी एटलीस्ट वो एक दूसरे के साथ तो भी है। சரி டேய் தி கெட்டிங் அவே catch them I'm coming. कितने लोग लगे हैं उनके पीछे। लेकिन मुझे नहीं लगता उनके उनके पिताजी उनको छोड़ने वाले हैं। वो उन्हें फॉलो कर रहे हैं। போலாம் बहुत स्मार्ट वो है नहीं जानते कि वो है कौन। ओ ओ, चलो इन्हें भी कुछ एक्शन करते हुए दिखाया है। ओ भाई साहब, पिछली बार भी वो 4 व्हीलर में थे, तब भी उनके बेटे उनके साथ थे। पर आज उनके साथ लड़ने के लिए है वो। हाँ, तब वो बहुत और इस छोटे थे। बार तो उनको लेकर ही जाएंगे। बिल्कुल इस बार वो कोई चांस नहीं लेंगे। नहीं, क्योंकि उन्होंने वो 1000 वेज सोच ली है। सच में बहुत अच्छा सीन था। சொல்றா சொல்லு. ஏய் புடிச்சண்டா. என்னத்த எம்பசி அட்டாக் பண்ணது ஃபைசல் ஒரு லோக்கல் கேங். அவங்க எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம போனா பையனை தூக்கிடலாம். பையனை मिल தூக்கி गया। 1/2 மணி நேரம் ஆச்சுடா. இப்போ நான் சொல்றத மட்டும் செய். उन्हें अब इंफॉर्मेशन मिली है और अब वो उस लड़के को ढूंढना चाहते हैं।
बट वो तो उन्हें ऑलरेडी मिल गया है। ओ उन्होंने पहले ही देख लिया था। நீ சொன்ன லேனுக்கு வந்துட்டேன்டா, எங்கடா இருக்க? మిస్టర్ గాంధీ ఆవిడే రైట్లో చూడు, వెల్ల కలర్ వండి. ओ ओहो, नाइस आइडिया। हाँ बिल्कुल, मतलब छुप गए तो किसे फॉलो करेंगे वो? हाँ ये है। चलो ये बहुत सही है। என்ன நண்பா, இந்தியாவுக்கு போலாமா? ओ चले। मुझे लगा नहीं था कि इतना इजी हो जाएगा, लेकिन वो भी हाँ, एक जासूस रह चुके तो ஹாய்மா. लेकर आ गए भाई वो उन्हें वापस। कितना शॉकिंग होगा उनके लिए वो। ஜீவன். उनकी बेटी तो शॉक ही हो जाएंगी कि दो दो। சின்ன சின்ன பெண்கள் हाँ, तो उनको एक हाँ, भाई भी मिल गए। वो उनके लिए इतने सालों बाद लौट कर आ गए, वो कितना नया। हाँ, वो उनका सामान सामान लेके ही नहीं गए। है। हाँ, जीवन एंड जीविता। वो तो प्रैक्टिसिंग फाइनली वाओ जिनकी वजह से खोया था उन्होंने ही वापस लाया है। ओ सारे लोग वाह। फिर से मिले। उनकी फ्रेंड थी ना वो बचपन में। ओ ओ புரிகிற மண்ணில் மண் ओ हाँ ये इनकी जोड़ी थी ना, वो जो हाँ, बचपन में। बचपन எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை கீச்சை மறந்து போன கிளியே. उन्होंने उनके भाई का भी रोल प्ले किया और उनके फादर का भी उनकी तरह उनका look करके। अटायर, हाँ, हाँ उनका अटायर देखो अभी। இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ओ चेन्नई हाँ। चेन्नई सुपर किंग भाई साहब। இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க பல நாள் दोनों जनरेशन के। வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே. ये गाना उन्होंने ही गाया है क्या? मुझे ऐसे ही लग रहा है। हाँ, ये चलता ही है भाई जब दो दोस्त मिलते हैं। ஏன் எதுக்கு? எஸ்பிபி உயிரோட இல்லை, துடிச்சு போயிருப்பாரா? மாமா, நான் அந்த சரணை விட நல்லா தானே பாடுறேன். ஓகே ஓகே ஓகே. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்டா. எண்ணம் யாவும் சொல்லவா ஆஹா சபாஷ். காதலின் தீபம் ஒன்று
ஏற்றினான். அதாவது யார் என் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனானோ அவனே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான்டா. मुझे अभी மாமா कुछ समझ family ही नहीं जो है- வாழ்க்கை लग ஒரு रहा है। வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், फिर தோக்குறவன் से सब ஜெயிப்பான். कुछ अच्छा अच्छा दिखाई दे रहा है। சேஸ் டு நம்ம ஜீவன். ஆ. Cheers. எஸ் சேஸ். கொஞ்சம் லைட்டா டைட்டானவன நீ எல்லாம் பஞ்சு பேசுற. மாமா உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. சார் காந்தி எங்க இருக்க? 3வது ரவுண்ட்ல சார். நான் சென்னை ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். உன்னை இம்மீடியட்டா மீட் பண்ணா நம்ம ஓ. யூஷுவல் பிளேஸ் ஹோட்டல் மாரிஸ் பார். சீக்கிரம் வந்துரு. என்ன விஷயம் சார்? போன்ல சொல்ல முடியாது, நேரடியா பேசிக்கலாம். சீக்கிரம் வந்துரு. मतलब इस सीन में उन्होंने जो ट्विस्ट डाला है ना, मतलब सब अमेज हो गए उस वजह से। अब तक हमें लग रहा था कि जीवन जो है वो मर चुका है उस एक्सीडेंट में, बट अचानक से एम्बेसी पे जो अटैक होता है उनमें जो होते हैं बंदे जो उन्हें मारने आए होते फैजल हैं, गैंग। हाँ फैजल गैंग के, उसमें से एक जो है वो जीवन निकला है। और जैसे वो उनका मास्क निकालते हैं और तो उन्हें देखते हैं सामने जीवन है, तो वो खुद चौंक जाते हैं और उन्हें समझ में नहीं आता कि एक्चुअल में वो था भी या नहीं, नहीं, हाँ कंफ्यूज हो जाते तो होते। वो सीन बहुत अच्छा दिखाया है। और दोस्तों मुझे कहीं ना कहीं लग रहा था क्योंकि जीवन के जाने की वजह से जो गांधी की लाइफ है वो पूरी काफी एम्प्टी हो चुकी थी disturb और हो चुकी थी। उन दोनों के बीच जो है वो डिस्टेंस भी क्रिएट हो गया था। किसी तरीके से वो उनके बेटी की वजह से उस घर से जुड़े थे, लेकिन जब उनको उनके बेटे दिखते हैं रशिया में तो तब से दोस्तों ऐसा लग रहा है कि उनकी लाइफ जो है वो चेंज हो गई है। और जो एक्शन सीन उसमें दिखाया है, वो जो बाइक चेजिंग वाला सीन है वो भी काफी अच्छा लगा, क्योंकि हमने लास्ट टाइम जो थाईलैंड में भी देखा था तब भी उनके बेटे उनके साथ थे जब वो एक टैक्सी में जा रहे होते हैं, और सेम बाइक वाला सीन भी मुझे उसी तरीके से लगा। लेकिन इस बार उन्होंने सोच लिया था कि कैसे इससे एस्केप करना है, क्योंकि लास्ट टाइम शायद उन्होंने वो चीज़ें इतनी क्विकली सोची नहीं होंगी जो उन्होंने अब इतने सालों में सोच के रखी थी कि मैं जीवन को कैसे बचा सकता था। तो ये सारी चीज़ें बहुत अच्छी दिखाई है इसमें। और इस बार उनके साथ जीवन भी था फाइट बैक करने के लिए, और Exactly. दोनों ने मिलके वो सिचुएशन से वो बाहर निकले हैं। और अब जो है गांधी जीवन को अपने घर लेके गए हैं वापस, और जीवन के वापस आने से कहीं ना कहीं सारी जो सिचुएशन थी हाँ, जो तो मुझे ऐसा लग रहा है दोस्तों कि सारी चीज़ें जो है नॉर्मल हो चुकी है। तो मतलब अब क्या दिखाने वाले हैं इस मूवी में? मुझे बट थोड़ा सा ऐसे डर लग रहा है कि फिर से सब कुछ नॉर्मल और हैपनिंग दिखा रहे हैं, कहीं फिर से कुछ गड़बड़ ना हो जाए, कोई और ऐसा twist क्या, ना हाँ डाल दे। ऐसा क्या ट्विस्ट रह गया है? क्योंकि अगर लाइफ अगर यहाँ पे उनकी लाइफ अगर मतलब नॉर्मल हो जीवन भी चुकी है। वापस आ चुके हैं, मिशन भी वो कर ही रहे हैं, अब क्या करेंगे? तो मुझे थोड़ा सा डर लग रहा है कि फिर से कुछ गड़बड़ ना हो जाए इस के आगे वाले हाँ, सीन में। और हो सकता है दोस्तों जीवन इतने साल जो है वो उस फैजल गैंग का हिस्सा रहा है, तो मैं सोच रहा हूँ कि उनका इतना मतलब उनका ट्रांसफॉर्मेशन कैसे हो गया, वो कैसे मान गए इंडिया आने के लिए, और कैसे वो घुल मिल गए उनके फैमिली के साथ। हो सकता है दोस्तों इसके पीछे जो है वो प्लानिंग भी हो सकती मुझे है। इसी वजह से मैं कह रही थी कि सब कुछ नॉर्मल दिखाई दे रहा है, कुछ गड़बड़ होने वाली है, तो हो सकता है जीवन को इनकी जिंदगी में वापस लाने का फैजल गैंग का कोई एम होगा, मिशन, हाँ मोटिव हो सकता है। तो इसके चांसेस मुझे कम लग रहे हैं, लेकिन तो भी अगर ये मूवी इतने नॉर्मल पेस पे हो गई है, अभी सारी चीज़ें सॉर्ट हो गई है, तो मतलब और क्या दिखाने वाले हैं, इस हिसाब से हमने उस चीज़ को गेस किया है। तो हो सकता है दोस्तों आगे जिस तरीके से अब सीन चल रहे हैं, क्योंकि विजय सर के मूवीज़ में जब भी अच्छे सीन आते हैं उसके बाद जो होता है वो देखने लायक भी नहीं होता, मतलब खतरनाक होता है जिस भी लेवल पे उसको प्रेजेंट करते हैं। तो कहीं ना कहीं ये डर अभी हमें लग रहा है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज़ पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों गोट के नेक्स्ट पार्ट में। बाय बाय बाय।